வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு 630 கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் அரசாணையை மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா பிறப்பித்துள்ளார். பல்வேறு குற்றங்களில் தண்டனை பெற்றவர்கள், தங்கள் தண்டனையின் ஒரு பகுதியை அனுபவித்தவர்கள் மற்றும் தண்டனை விதிக்கப்பட்ட பல நபர்களுக்கு கூடுதலாக அரசு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் சமூகத்தில் மீண்டும் ஒன்றிணைத்து மன்னரின் தலைமையின் கீழ் பஹ்ரைனின் விரிவான வளர்ச்சி செயல்முறைக்கு பங்களிக்கும் வாய்ப்பை வழங்குவதில் மன்னர் காட்டும் ஆர்வத்தை இந்த மன்னிப்பு பிரதிபலிக்கிறது. பஹ்ரைன் ராஜ்யம் முழுவதும் சுன்னி மற்றும் ஜஃபாரி அறக்கட்டளை இயக்குநரகங்களுடன் இணைக்கப்பட்ட 40 மசூதிகளை திறக்க, மீட்டெடுக்க மற்றும் மேம்படுத்த பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமரான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவுகளுக்கு இணங்க ஜஃபாரி அறக்கட்டளை கவுன்சிலின் தலைவர் யூசுப் சலே அல் சலே தார் கூலையில் உள்ள அல் முந்ததார் மசூதி மற்றும் ஹமத் டவுனில் உள்ள சையீதா ஜெய்னப் மசூதியில் புதுப்பித்தல் பணிகளை நிறைவடைந்ததாக தெரிவித்துள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் SCYSன் முதல் துணைத் தலைவரும், பொது விளையாட்டு ஆணையத்தின் GSAவின் தலைவரும், பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டி BOCயின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் ஆதரவின் கீழ் தகவல் அமைச்சகம் 2025ஆம் ஆண்டில் அல்டானா நாடக விருதின் 2வது பதிப்பை ஏற்பாடு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது பஹ்ரைன் ராஜ்யத்தின் கலை படைப்பாற்றலை ஆதரிப்பதற்கும் தேசிய மற்றும் பிராந்திய அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் உள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று ஷேக் வலியுறுத்தியுள்ளார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். ஜுபாவில் உள்ள கோராம் அகதிகள் முகாமிற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் தெற்கு சூடான் குடியரசு தலைமையிலான உயர்மட்ட மனிதாபிமான பயணத்தில் ராயல் ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் RHF பங்கேற்றுள்ளது. இந்த விஜயம் பல நாடுகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து இடம்பெயர்ந்த சமூகங்களுடன், குறிப்பாக மோதலால் பாதிக்கப்பட்ட சூடானிய அகதிகளுடன் ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2024ஆம் ஆண்டின் எடிட் 2 படி ஏப்ரல் 1 முதல் மே 31ஆம் தேதி வரை ஸ்பாக்ஸ்கின் எம்பரர், ஷாரி முயல் மீன் சஃப்ரி மற்றும் சீப்ரீம் அன்டாக் மீது மீன்பிடி தடையை சுற்றுச்சூழல் உச்ச கவுன்சில் SCE அறிவித்துள்ளது. கடல் வளங்களை பாதுகாக்கவும், சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்கவும், கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுசீரமைக்கவும், உள்ளூர் சந்தைகளில் கிடைக்கும் மீன்களின் அளவு மற்றும் பன்முகத்தன்மை இரண்டையும் அதிகரிக்கவும் பஹ்ரைன் ராஜ்யத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைகிறது.
பஹ்ரைன் இளைஞர் தினத்தை கொண்டாடும் வகையில் இளைஞர் விவகார அமைச்சகம் பாரம்பரிய கிராமத்தில் இளைஞர் சந்தையை ஏற்பாடு செய்தது. இளம் பஹ்ரைனியர்களால் 25 தொழில் முனைவோர் திட்டங்களை காட்சிப்படுத்தியது. இளைஞர் விவகார அமைச்சர் ரவான் பின் நஜீப் தௌஃபிகி நிகழ்வை சுற்றி பார்த்து பங்கேற்பாளர்களை சந்தித்து அவர்களின் திட்டங்களை பற்றி விவாதித்து அவர்களின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.